வரலட்சுமி நிக்கோலஸ் இவங்க 2 பேருக்குமே நாளைக்கு திருமணம் தாய்லாந்து நடக்க போகுது காலையில அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். இருக்கும் சமயத்துல எல்லாமே சூப்பர் டூப்பரா போயிட்டு இருக்கு. ஹல்தி ஃபங்க்ஷன் இப்பதான் ரீசெண்டா நடத்தி முடிச்சிருக்காங்க. அதுக்கான போட்டோஸ் வீடியோஸ் சொல்லி சோசியல் மீடியால மாப்பிள்ளை வரவேற்கிறதா இருக்கட்டும், பொண்ணு வரவேற்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்து கூட டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், இந்த விஷயம் எல்லாம் செம சூப்பரா பண்ணி வீடியோஸ் எடுத்து சோசியல் மீடியா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சில இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வரலட்சுமியோட ஹஸ்பண்ட், அதாவது ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் நிக்கோலஸ் அவர்கள் வரலட்சுமிக்காக புடவைகள் எல்லாம் வந்து நான் எடுத்து கொடுப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாம அந்த புடவைகள் எல்லாமே தங்கத்தால ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை கேட்கும்போது சரத்குமார் சார், ஐயோ இதெல்லாம் முடியாதுங்க, புடவை நாங்களே எடுத்து கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்லுங்க, எங்க பொண்ணு நாங்க எடுத்து தரோம், நீங்களா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆஹா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் தான் பண்ணுவேன் என் ஃபியூச்சர் ஒய்ஃபுக்குன்னு சொல்லி நிக்கோலஸ் இப்போ வந்து ஒரு கட்டாக நிற்கிறாராம். ஸோ என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோ ரொம்பவே தெக்கத்தில் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேசி கேட்கிறேன் நம்புறேன், வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிக்கோலஸ் பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு தொழிலதிபர் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து பணத்துக்கு எந்த வகையிலுமே வந்து குறைச்சல் இல்லாத ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். சமீபம் சமயத்துல நம்ம வரலட்சுமியோட ஃபேமிலியுமே அப்படிதான், ஏன்னா ஃபேமஸா வந்து சினிமால காலங்காலமா இருந்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுமே நடிச்சு பயங்கர ஃபேமஸா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சில 2 பேருக்கும் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. மேரேஜ் அப்படின்ற விஷயங்கள் நாளைக்கு தாய்லாந்துல மேரேஜ் அப்படின்ற மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட நிக்கோலஸ் அவர்கள் வரலட்சுமிக்கு கிட்டத்தட்ட வந்து தங்கத்தாலான சாரி வந்து கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஏன்னா தங்கம்னா அப்படியே மொத்தமா தங்கமே கிடையாது, அதுல யூஸ் பண்ணிக்க ஒரு த்ரெட் எல்லாம் வந்து தங்கத்தால செஞ்சிருக்க புடவைகள். ஸோ அது வந்து கல்யாண புடவை அப்படின்னும் போது அது ரொம்பவே சர்ப்ரைஸா, அது மட்டும் இல்லாம ரொம்பவே மெமரபிளா இருக்கணும். அது கண்டிப்பா கடைசி வரைக்கும் அவங்க வச்சிருக்க போறாங்க. எதுக்காலத்துக்கும் தூக்கி போட போறது இல்லை, அது வேஸ்ட் ஆக போறதும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த புடவை தங்கத்தால இருக்கணும், அதை நான் தான் அவளுக்கு கொடுத்துருக்கணும், அந்த புடவை தான் கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட நிக்கோலஸ் அவர்கள் இப்ப சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து சரத்குமார் இல்ல செலவெல்லாம் ரொம்பவே அதிகம், ஸோ அதை நாங்களே பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இல்ல நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி நிக்கோலஸ் அவர்கள் இப்போ ஏத்து பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லிட்டு இருந்துக்கிறாங்க. ஸோ நாளைக்கு அந்த புடவை என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட அவங்க பார்க்கும்போது செம ஷாக்கா இருக்கும் போது, ஏன்னா தங்கத்தாலான புடவையில வந்து வரலட்சுமி வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சிறுவதி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற மக்கள் கம்சா பதிவு பண்ணிட்டு